சங்கடங்கள் தீர்க்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். நவ கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்ற சிறப்பு மிக்கவர். ஒரு மனிதனின் ஆயுளை ஆதிக்கம் செய்யும் ஆயுள்காரகர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் செய்யும் எல்லா செயல்களையும் கண்காணித்து அதற்கு தக்கபடி பலாபலன்களை தரும் நீதிமான். தர்மமும் ஒழுக்கமும் தவறியவர்களை தண்டிக்கும் சூரிய புத்திரன். தர்மம் தவறாமல் நேர்மையுடனும் வாழ்பவர்களை காத்தருளும் கருணை தேவன். இப்படி எண்ணற்ற சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட தனிப்பெரும் சிறப்பு பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி புகழ நாட்கள் போதாது. மகிமை மிக்க சனீஸ்வர பகவான் வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதனையொட்டி சனீஸ்வரரை பற்றிய சிறப்பு தகவல்களை அளிப்பதே சங்கடங்கள் தீர்க்கும் சனீஸ்வர நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அந்த வகையில் இன்று ஸ்ரீ சனீஸ்வரர் அவதார சிறப்பு பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இவற்றை கடைபிடிக்காதவர்களை பாரபட்சம் காட்டாமல் தண்டிக்கும் சனீஸ்வர பகவான் நவ கிரகங்களிலேயே தனிச்சிறப்பு பெற்றவராக கருதப்படுகிறார். சனி பகவான் பல சோதனைகளை கொடுத்தாலும் இறுதியில் நம்மை திருத்தி நல்வழிப்படுத்தி பல்வேறு நன்மைகளை வழங்குவார் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மகிமை மிக்க ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அவதரித்தது குறித்து புராணங்களில் உள்ள கதையை பற்றி அறிந்து கொள்ளலாம். சனீஸ்வர பகவான் சூரிய பகவானின் குமாரர் என இதிகாசங்கள் கூறுகின்றன. சூரிய தேவரின் மனைவி சந்தியா தேவி சூரிய பகவானுடன் இன்புற்று வாழ்ந்து வந்தார். நீண்ட நெடுங்காலமாக சூரியனையும் அவரது வெப்பத்தையும் அருகிலிருந்து தாங்கி வந்ததன் காரணமாக சந்தியா தேவி தன்னுடைய சக்தியினை மெல்ல மெல்ல இழந்தாராம். தீவிர சிவபக்தையான சந்தியா தேவி பூலோகம் சென்று ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்து மீண்டும் தனது சக்தியை பெற எண்ணினாராம். ஆனால் இதனை சூரிய பகவானிடம் சொல்ல தயங்கிய சந்தியா தேவி தன்னுடைய நிழலில் இருந்து தன்னை போன்ற உருவம் கொண்ட ஒரு பெண்ணை தோற்றுவித்தாராம். தனது நிழலில் இருந்து உருவான அப்பெண்ணிற்கு சாயா தேவி என பெயரிட்ட சந்தியா தேவி சாயா தேவியிடம் தனது கணவரை நல்ல முறை பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு தவம் செய்வதற்காக பூலோகம் செல்ல சாயா தேவி சூரியனுடன் வாழ்ந்து வந்தாராம். இந்த நிலையில் சூரிய பகவானுக்கும் சாயா தேவிக்கும் மகனாக சனி பிறந்தாராம். சாயா தேவி எனும் நிழல் அன்னையின் மகனாக பிறந்ததால் சனி கருமை நிற தோற்றத்துடன் காணப்பட்டாராம். இதனை கண்ட சூரிய பகவான் சனியை தன் புதல்வனாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டாராம். இதனால் மனமுடைந்த சாயாதேவி கண்ணீர் விட்டு அழ, இதனை கண்ட சினமுற்ற சனி தன் வக்கிர பார்வையை சூரியன் மீது செலுத்த அந்த கணமே சூரியன் மீது கிரகணம் ஏற்பட்டதாம். சனியின் சக்தியை கண்டு ஆச்சரியப்பட்ட சூரிய தேவர் சிவபெருமானிடம் சென்று சனியை பற்றி கேட்டார். அதற்கு சிவபெருமான் தேவர்கள், கடவுளர்கள், மக்கள் என்ற பாரபட்சமின்றி அனைவருக்கும் அவர்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை வழங்கவே சனி அவதரித்துள்ளதாக கூறினாராம். இதனால் இன்புற்ற சூரிய பகவான் சனியை தன் புதல்வனாக ஏற்றுக்கொண்டாராம். சனி பகவான் பாரபட்சமின்றி நீதி வழங்க பந்த பாசங்களை துறக்க வேண்டும் என்பதால் தன் பெற்றோரை பிரிந்து சென்று சனி லோகம் எனும் தனி லோகத்தை தன் இருப்பிடமாக கொண்டாராம். நவ கிரகங்களில் வலிமையான கிரகமாக திகழ்பவர் சனி பகவான். சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை என்பார்கள். ஒருவர் முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நன்மைகளையும் தீமைகளையும் சனி பகவான் தருவார் எனவும் இவரது வக்ர பார்வையின் பிடியிலிருந்து யாருமே தப்பியதில்லை எனவும் புராண இதிகாசங்கள் கூறுகின்றன. சனி பகவான் என்றால் தண்டிக்கும் குணம் கொண்டவராக பரவலாக நம்பப்பட்டாலும் நன்மைகளை அள்ளித் தருவதிலும் அவர் வள்ளல் குணம் கொண்டவர்தான் என ஆன்மீக பெரியோர்கள் கூறுகின்றனர். சனி கொடுத்தால் தடுப்பவர் யாருமில்லை என சாஸ்திரங்கள் கூறுவது நிதர்சனமான உண்மையாகும். நீதி தவறாது நன்னெறியில் நடந்து யாருக்கும் துன்பம் இழைக்காமல்
தெய்வ பக்தியில் மனதை ஒருநிலைப்படுத்தி வாழ்ந்து வந்தால் சனி பகவான் நாம் கேட்காமலேயே பல்வேறு நன்மைகளை நமக்கு வாரி வழங்குவார் என்பது புராணங்கள் கூறும் சத்தியமாகும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி வணங்கிடுவோம். சகல செல்வங்களும் பெற்று வாழ்ந்திடுவோம். ஓம் சனீஸ்வராய நமக. சங்கடங்கள் தீர்க்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான்.